அவளாவது கதிரோட குழந்தைய பெத்துக்க சம்மதிக்கிறதாவது. அப்படியே வாழ்ந்துடலான்னு கொஞ்சம் நஞ்சம் மனசு மாறி இருந்தாலும் அதையும் கெடுத்து விடுறதுக்கு தானே தன்மானம் சுயமரியாதைன்னெல்லாம் பேசி அவளுக்கு சாவி ஏத்தி விட்டுருக்கோம். கதிரு, அங்க பாரு. தாத்தா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தவ இப்ப சாமி கிட்ட முறையிட்டு இருக்கா. பழி வாங்குறேன்னு இங்க வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இவ உட்காருவா, அதுக்கு சாமி இவளுக்கு துணையா இருக்க போகுதாமா? பாரு கதிரு, அவ பயந்து நிக்கிறான்னு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அவ என்ன காரணத்தை சொல்லியும் தப்பிக்க முடியாதுங்கிறது அவளுக்கே தெரியும். அவளை இன்னைக்கு ஓட வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. அவ என்ன டிராமா பண்ணாலும் நீ பயந்து பின்வாங்கிடாத. நான் பாத்துக்கிறேம்மா. அத்தை, இதுக்கு மேல அவ டிராமா பண்ண என்ன இருக்கு? குடும்பத்துக்கு வாரிசு வந்தாதான் வீட்டுல நல்லது நடக்கும்னு பக்காவா ஜோசியரை விட்டு சொல்ல வச்சாச்சு. தாத்தாவும் அதை நம்பிட்டாரு. இது ஒண்ணு போதும் அத்தை. புள்ள பெத்துக்கிறதா இல்ல பொட்டிய தூக்குறதான்னு வந்தா மான ரோஷம் இருக்கிறவளா இருந்தா பொட்டியை தான் தூக்குவா. அத்தை, நீங்க தான் அவளை ரோஷக்காரின்னு சொல்லிருக்கீங்கல்ல, பாப்போம் அதை நிரூபிக்கிறாளா இல்லையான்னு. அன்பு, இந்தா. அண்ணி, சொல்ல வேண்டியது எல்லாம் தெளிவா சொல்லி அனுப்புங்க. திரும்ப திரும்ப இத ஒரு தொடர்கதையாக்கிக்கிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். இல்ல நான் வேற மாதிரி முடிவுதான் எடுப்பேன். அப்பவும் நீங்க வந்து இவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நிக்க கூடாது சொல்லிட்டேன். இல்ல ராஜிமா, நான் எல்லாமே அன்பு கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். அவளை திரும்ப திரும்ப சந்தேகப்படாத. அம்மா, நீ அவளை வாழ வைக்கணும் தான் இப்படி எல்லாம் பேசுற. அத்தையோட நோக்கமும் அதுதான். ஆனா அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும்ல. கதிரு, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, நீ நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட ரூமுக்கு போ. சரிம்மா.